வணக்கம் நேயர்களே. கள்ளக்குறிச்சி ஒரு தமிழகத்தின் பெரிய கரும்புள்ளியாக இன்று அமைந்துவிட்டது. இந்த பேரவலத்தின் சோகத்தை நாம் என்ன வார்த்தைகளால் வர்ணிக்க முடியவில்லை. என்ன மரணங்கள் 50 தாண்டி போகும் போல தெரிகிறது. என்ன அப்படியான சூழலில் நிச்சயம் அந்த குடும்பங்களுக்கு நாம் ஆறுதல் சொல்லத்தான் முடியும். ஏன்னா ஆனால் அதே சமயம் அவர்களுடைய கணவரோ தம்பியோ அண்ணனோ இதை செய்த செயலை கள்ளச்சாராயம் குடித்ததை நாம் எப்படி நல்லதாக எடுத்துக்கொள்ள முடியும்? ஏன்னா ஏற்கனவே நடக்கும் விஷயங்களை பார்த்து கூட சரி, இதில் சில சமயங்கள் தவறு நேர்ந்து உயிருக்கு ஆபத்து என்று, ஏன்னா செய்திகள் 6 மாதம் ஒரு இடம் எங்கிட்டாவது இப்படி ஆயிடுது இல்லையா? இந்த தடவை ரொம்ப ஆயிருக்கு, ஆனால் சில சமயம் 1 or 2 அப்படி இருக்கும். அதை பார்த்தாவது திருந்த வேண்டும். ஆனால் மக்கள் திருந்துற மாதிரி இல்லை, அசால்ட்டாக இருந்திருக்காங்க. மாட்டிக்கிட்டு இன்றைக்கி ஒரு பேரிழப்பு. ஏன்னா அந்த குடும்பங்களுக்கு அவ்வளோதான், ஆறுதல் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் அதே சமயத்தில் அந்த செயல்களை நியாயப்படுத்த என்னை போன்றவர்களால் முடியாது. சரி, இந்த இது நடந்திருக்கு, இதுக்கு யாரை நம்ம குற்றம் சாட்டுறது? நிச்சயமாக குற்றம் சாட்ட வேண்டிய முதல் குற்றவாளி திமுகவின், அதாவது திமுக கட்சி இல்லை, ஆளும் கட்சியின் மீது தான். ஆமாம், நிர்வாக திறமையற்ற அரசு என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடந்த வருடம் இதே போல் அதற்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய செய்யார் அந்த பகுதியில் நடந்ததில்லவா? அப்போ 10-20 பேர் நம்ம ஞாபகம் இல்லை, நிறைய உயிரிழப்பு நடந்தது. அந்த நடந்த போதாவது சுதாரித்து இனிமேல் நமது ஆட்சியில் இப்படி ஒரு கரும்புள்ளி இருக்கவே கூடாது என்று முடிவெடுத்தல்லவா ஆட்சியாளர்கள் நடக்க வேண்டும். எங்கே எப்போ பார்த்தாலும் கலெக்ஷன் கமிஷன். அவர் சொன்ன வசனம் தான். அவர் எடப்பாடியை பார்த்து என்ன சொன்னார்? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இதுதான் எடப்பாடி ஆட்சினார். இன்றைக்கி முதல்வர் இந்த வார்த்தையெல்லாம் இன்றைய ஆட்சிக்கு பொருத்தமாக இருக்குது. அதுதானே உண்மை. நீங்கள் சொன்ன வசனம்தான், அது உங்களுக்கு தான் இன்றைக்கி மிக பொருத்தமாக இருக்குது. நீங்கள் அந்த இதில் பாடம் அன்று கற்றிருந்தால், அன்றைய நிகழ்வுகளில் நீங்கள் பாடம் கற்றிருந்தால், இனிமேல் இப்படி ஒரு கரும்புள்ளி வரக்கூடாது என்பதற்கு அந்த செயல்களை தொடர்ந்து அந்த நோட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்னாச்சு அந்த ஏரியாவில், ஏதாவது நடக்குதா ரிப்போர்ட்டு, இல்லை ஸ்பெஷல் விஜிலன்ஸ் போட்டு உள்ளே நுழைச்சி அது. ஏன்னா ஒரு தவறு பெருந்தளவு நடக்குது, அது நம்ம ஆட்சிக்கு கரும்புள்ளி தருகிறதுனா அந்த விஷயம் மீண்டும் நடந்து விடக்கூடாது என்பதற்கு ஸ்பெஷலாக கவனத்தை செலுத்தியிருக்கணும். ஆனால் நீங்கள் அந்த ஒரு வாரம் பரபரப்பு, ஏதோ கமிஷனை போடுறது, குற்றவாளியை பிடிச்சி உள்ளே போட சொல்கிறது, இவங்க போலீஸு யார் லஞ்சம் வாங்கின போலீஸே போய் அந்த அவங்களுக்கு தான் தெரியுமில்ல, இதுக்கு அனுமதி தர்றதே போலீஸ் தானே. எங்கெங்கே ஊழல் போடுறேன், எங்கெங்கே வச்சுருக்கேன் எல்லாம் தெரியும். போய் எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு கேஸை போட்டு 1 மாதம் வச்சுருந்தா அவன் ஜாமீனில் போயிடுவான். பிறகு ஒரு மாதம் இடைவெளி கழித்து அவன் தொழிலை ஆரம்பிச்சிடுறான். அவன் எப்படி ஆரம்பிக்கிறான்? காவல்துறையின் அனுமதியோடு தானே ஆரம்பிக்கிறான். எங்கே அவர்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும், இல்லை காவல்துறை அனுமதி இல்லாமல் கூட போய் ஆரம்பிப்பான். ஆனால் அவன் நடத்துறது தெரிஞ்சு போய் பிடிப்பாங்க. உடனே மாமூல், வார மாமூல், சில இடங்களில் மாத மாமூல். அந்த மாமூலை கொடுத்துட்டு அவன் சுதந்திரமாக அவன் தொழிலை நடத்துகிறான். பிறகு அப்போ இதில் முதல் குற்றவாளி அரசு. அதை விட மிக முக்கியமான குற்றவாளி யார்? காவல்துறை தானே. அந்த காவல்துறைக்கு மனசாட்சி இல்லையா? இத்தனை பேர் உயிரிழந்ததற்கு காரணம், முக்கிய காரணகத்தா கள்ளச்சாராய வியாபாரியை விட பெருங்குற்றவாளி. ஏன்னா அவன் மோசடி பேர்வழி, கள்ளச்சாராயம் விற்றவன் மோசடி பேர்வழி, அவன் குற்றவாளி தான். ஆனால் பெருங்குற்றவாளி இதையெல்லாம் மாமூல் வாங்கி கொண்டு அனுமதித்து கொண்டிருந்த காவல்துறை தான். காவல்துறையின் ஏறக்குறைய அதுக்காக எல்லாரும் காசு வாங்கினா நம்ம சொல்லிட முடியாது. நிச்சயம் 80% இந்த மாதிரி ஊழலுக்கு துணை போகக்கூடிய காவல்துறை அதிகாரி தான். இதில் பெரிய ரோசம் வேறு வந்துடுது இவங்களுக்கு. நாட்டில் நடக்கிற அவலங்களுக்கு முக்கால்வாசி காரணமாக இருக்கிற இந்த காவல்துறைக்கு சவுசக்கர் சொன்னதில் மட்டும் ரோசம் வந்துருச்சா? ஏன்னா அதற்கு காரணம் வேறு. அவர் கடுமையாக அரசாங்கத்தை A to Z கண்டபடி விமர்சித்தார். அதனால் அந்த கடுப்பு புற தூக்கி அவர் சொன்ன ஒரு லூஸ் ஸ்டாக்கை வச்சு தூக்கி உள்ளே வச்சு வரவிடாமல் அடுக்கடுக்காக கேஸை போட்டு பண்ணுறீங்க. ரைட்டு, பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு முதல்ல ஒவ்வொரு அந்த ஏரியாவில் இருக்க பொதுவாக காவல்துறை அந்த நிர்வாகத்தில் இருக்கவங்களாம் நேரம் மனசு குத்தணும். என்ன குத்தணும்? உறுத்தணும்.
இந்த மாதிரி 50 பேர் 50 குடும்பங்களுடைய நிராதாரமான நிலைக்கு, அவர்களுடைய சாவுக்கு நாமல்லவா காரணமாகிவிட்டோம் என்று உறுத்தணும் இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட மனசாட்சி உள்ளவர்கள் இன்று காவல்துறையில் இல்லை. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு அதை கூட சொல்லிடுறேன். இந்த 30 வருஷமாக பாருங்கள், காவல்துறைக்கு கொஞ்சம் நல்ல நடத்தை உள்ள சமூக பின்னணி இருக்கவங்க காவல்துறைக்கு நல்ல குணமுள்ள குடும்பங்கள்லேருந்து போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் கிரைம் ரேட் எடுத்து பாருங்கள். கிரைம் ரேட்டில் அதிகமாக குற்றம் செய்யக்கூடிய சமூகங்கள் சில வருது. இதெல்லாம் உண்மைகள் வெளிப்படையாக பேசினேன். அந்த குற்றங்களை அதிகம் செய்யக்கூடிய சமூகங்கள் தான் காவல்துறை வேலைக்கே போகிறேன். பிறகு அவன் எப்படி இருப்பான்? போகிறதே சம்பாதிக்கணும், கொள்ளையடிக்கணும்னு தான் காவல்துறைக்கு வேலைக்கு போகிறேன். காசு கொடுத்து அதில் பாதி பேர் முக்கால்வாசி காசு கொடுத்து தான் போகிறேன். மெரிட்டில் போகிறவங்க கொஞ்சம் காசு கொடுத்தும் போகிறாங்க. என்ன நோக்கம்? கொள்ளையடிக்கணும்னு தான் போகிறீங்க. பிறகு அவன் கொள்ளையடிக்காமல் என்ன பண்ணுவான்? இந்த சிஸ்டம், ஒட்டுமொத்த சிஸ்டம் இப்படி இருக்குது. ஏன்னா முன்னாள் காவல்துறையெல்லாம் 50% 60% நேர்மையாளர்கள், கொஞ்சம் தான் கரப்டடு. ஆனால் இந்த மாதிரி நல்ல நடத்தை பண்புள்ளவர்கள்லாம் காவல்துறைக்கு வேலைக்கு போகிறதில்ல. போகாமல் அந்த குற்றங்களை அதிகம் செய்யக்கூடிய சில குறிப்பிட்ட பிரிவினர்கள் தான் அதிக வேலைக்கு. இன்றைக்கி லிஸ்ட் எடுத்து பாருங்கள். அதை அவங்க வெளிச்சம் போட்டு உங்களுக்கு காட்டு அந்த விஷயத்தை. அவர்கள் தான் போகிறாங்க. அப்போ அவங்க பாஞ்சு இந்த லஞ்சத்தை மனசாட்சியே இல்லாமல் செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்கே மனசு குத்த போகுது? ஒன்றும் குத்தாது. நம்ம மேலே நடவடிக்கை வராமல் இருந்தால் சரின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. 50 பேருடைய சாவுக்கு நாம் காரணமாகி விட்டோம் என்ற உறுத்தல் எல்லாம் அவர்களுக்கு வராது. அப்படிப்பட்ட நிலையில்தான், மனசாட்சி அற்ற நிலையில்தான் இன்றைய காவல்துறை இருக்கிறது. ஏன்னா பெருங்குற்றவாளி காவல்துறை தான். ஏன்னா இது இப்போ அந்த சாராயவாரி குற்றவாளி பிடிக்கிறீங்க, அவனை அடித்து அவன் சொல்லிடுவான்ல, யாருக்கெல்லாம் மாமூல் கொடுத்துன்னு சொல்லிடுவான்ல. அதை செய்ய வேண்டியது யார்? காவல்துறை தானே. யார் அதில் அரசியல்வாதியும் சம்மந்தம் இருக்கலாம். இல்லை அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணார், அதனால் அந்த போலீஸ் காவல் அதிகாரி யாருன்னா அவனை பிடிச்சா, இவர் இந்த அரசியல்வாதி என்னை சொன்னார், அவனை விட்டுரு, கேஸ் போடாதன்னு சொன்னாருன்னா அதையும் எல்லாம் பண்ண எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட வேண்டியது தானே. ஆனால் நடக்குமா? காவல்துறை அதிகாரிகளை கைது செய்யுமா? செய்யாது. ஏன்னா அரசியல்வாதியை கைது செய்ய போகிறார்களா? அதுவும் நடக்காது. அந்த சிக்கனை ஒருத்தன், அவன் பேர் என்னமோ, அந்த ஒரு ஆளை மட்டும் மெத்தலினை வாங்கி 1000 லிட்டர் கலக்க வேண்டியதுக்கு கம்மியாக கலந்ததில் இந்த குறைபாடு வந்திருக்கு. ஏன்னா அந்த குற்றவாளியை மட்டும் எடுத்து உள்ளே போட போகிறாங்க, இல்லை குண்டர் சட்டமோ ஏதோ போட போகிறாங்க, அவ்வளோதான். அவன் வெளியே வந்த பிறகு திரும்பவும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இவங்க ஆசையோடு இந்த வேலையை செய்யத்தான் போகிறான். இதற்கு நிரந்தர தீர்வு என்று யோசிக்கணும் இல்லையா? அந்த சிஸ்டம் எப்படின்னா, காவல்துறையிலும் ஒரு 20-25% நல்லவர்கள், நேர்மையானவர்கள் இன்றும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ஜோன் தெரியும். என்னது? தமிழகத்தின் 2-3 ஜோன் தான். சேர்வராயன், கல்வராயன் பகுதி. அதே மாதிரி அங்கிட்டு ஏதோ தருமபுரி ஏரி, கிருஷ்ணகிரியில் இருக்குதுன்னு நினைக்கிற ஒரு ஜோன். பிறகு இங்கே ஆந்திரா பார்டர், அது காய்ச்சறதில்ல. அங்கேயும் காய்ச்சற பகுதியிலும் இருக்குது. வெளியே பார்டர் கடந்து பாக்கெட் சாரையும் ஆந்திராவிலேருந்தே கடத்திட்டு கொண்டு வர்றேன். அது இந்த மாதிரி பல ஜோன் இருக்குது. ஏன்னா இந்த ஜோனுகளில் மட்டும் தமிழக அரசு முழு கவனம். ஏன்னா அவங்களுக்கு போலீஸுக்கு தெரியும் எந்த ஜோன்னு. இப்போ உதாரணமாக இந்த பகுதி கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை, இந்த ஜோன் இருக்கு இல்லையா, குறிப்பாக இதை மட்டும் பேசுவோம். இந்த ஜோனில் இந்த காய்ச்சும் தொழிலில் ஈடுபடக்கூடியவன் கூடுனா 10-50 குடும்பம் இருப்பான், அதுக்கு மேலேலாம் இருக்க மாட்டான். அப்போ ரெய்டு விட்டு அவங்கள கட்டும் தண்டனைக்கு கேஸ் போட்டு உள்ளாக்குறது மட்டும் இல்லை, அவன் ஜாமீனில் வந்தாலும் நிரந்தரமாக விடுதலையாகி வந்தாலும் அந்த 50 பேர்னா அந்த 50 பேர் தொடர் கண்காணிப்பில் இருக்க வேண்டும். அதற்கு இந்த விங், இந்த மதுவிலக்கு இந்த விங்கில் நேர்மையான பணியாளர்களை போட வேண்டும். மதுவிலக்குத்துறைக்கு போனாலே ரொம்ப காசு, வேலை கம்மி, ஆட்டோமேட்டிக்காக மாமூல் வாங்கி திங்கலான்னு தான் நிறைய பேர் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறாங்க. அது இருக்கக்கூடாது. இந்த துறை, இந்த கஞ்சா, இந்த ஒழிப்பு இருக்கு இல்லையா, போதை ஒழிப்பு, இந்த துறைக்கு போகிற நிறைய பேர் காசு சம்பாதிக்கிறதுக்கு இந்த துறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறேன். இந்த அவலத்துக்கு என்ன செய்ய முடியும்? ஆனால் அரசாங்கம் அதை தவிர்த்து நேர்மையான நபர்கள் இருக்கின்றார்கள். இப்போ இந்த இதிலேயே எஸ்பி ஒருத்தர் இது பெரிய நம்மளை மாட்டி விட்டுருன்னா விஆர்எஸ் வாங்கிட்டு ஓடிட்டுறார். ஒரு மோகன்ராஜா என்னமோ, அவர் நேர்மையாக இருந்திருந்ததுனால அவர் ஓடிட்டார். நமக்கு ரிட்டையர்ட் ஆகிறப்ப இந்த பொழப்பு வேண்டாம், மாட்டிக்கும்னு ஓடி இருக்கார். அந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களை இந்த மாதிரி இந்த சாராயம் காய்ச்சக்கூடிய ஜோன்கள் 2-3 இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளில் அந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகளை போட்டு தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு, ஏன்னா புதுசாக இன்னொரு நபர் 4 பேர் காய்ச்சறதுக்கு வரமாட்டான்.
அந்த வழக்கமாக காய்ச்சி இந்த தொழிலில் அனுபவப்பட்டவன் தான் திரும்ப திரும்ப அதை செய்கிறான். அப்போ அவர்களை தொடர் கண்காணிப்பும் அந்த பகுதிகளையும் தொடர் கண்காணிப்பும் செய்தால் நிச்சயம் ஒழிக்க வேண்டும். அரசு மக்களை காப்பதற்காக இதை செய்கிறதோ இல்லையோ, தன்னுடைய வருமானம் பாதிக்கப்படுது இல்லைப்பா. டாஸ்மார்க்கை வச்சு தானங்க ஆட்சியை நடத்துகிறீங்க. அதுக்கு அதை நினச்சாவது இதை ஒழிக்கணும்ல. இதை ஒழிச்சிட்டா இன்னும் சில 1000 பாட்டில்கள் உங்களுக்கு பல்லாயிரம் பாட்டில் இன்னும் பல்லாயிரம் பாட்டில் கூட வைக்கும்ல. அது அந்த நல்லதை நினச்சாவது நீங்கள் இதை செய்யணுமா இல்லையா? மக்களை காப்பாற்ற செய்யாட்டிலாம் அந்த இதை நினச்சாவது செய்யணும். நல்ல அதிகாரிகளை போட்டு இதுதான் அந்த குறிப்பிட்ட நபர்களை தொடர் கண்காணிப்பில் வைத்து, ஆனால் அதிகாரிகள் நல்ல அதிகாரியாக இருக்கணும். இந்த துறைக்கு போனால் லஞ்சம் வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு வர்ற அதிகாரிகளை போட்டால் இது என்றைக்கும் திரும்ப போகிறதில்ல. ஒரு 2 வருஷம் இல்லாமல் இருக்கும், திரும்பவும் இப்படியான மரணம் தொடரத்தான் தொடரும். இதை அரசாங்கம், ஆனால் யார் ஆள்றாங்களோ அவங்களுக்கு தானே கெட்ட பேர். இப்போ இவங்க போலீஸ் லெவலில் செஞ்ச இந்த விஷயம் தவறுகள் கெட்ட பேர் யாருக்கு? அரசாங்கத்துக்கு பெரிய கரும்புள்ளியா. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை விட்டுட்டு இன்றைக்கி இவ்வளோ பண்ணிட்டீங்கன்னு பெரிய கரும்புள்ளியாக தானே அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு அரசுக்கு விழுங்க முடியாமல் விக்கி விரைத்து போய் தான் இன்றைய அரசாங்கம் இருக்கிறது. என்னடா இவ்வளோ பெரிய அவலத்தை நாம் எப்படி 10 லட்சம் கொடுத்தாப்புல இந்த கரை எப்படி போகும்? பெரிய அவலம் தமிழக சரித்திரத்தில் இந்த எனக்கு தெரிஞ்ச 50க்கு மேலே இப்படிலாம் இவ்வளவு போடதான் எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு கரை எப்படி நீங்கள் உங்கள் ஆட்சியின் கரை இது அது நிரந்தரமாக என்ன இதை மாற்ற முடியாதுல்ல. இந்த சொல்லை பழிச்சொல்லை உங்களால் மாற்ற முடியாதுல்ல. இது நீடிக்கத்தானே நீடிக்கும். ஆக இதை கட்டுப்படுத்தணும்னா வழி இதுதான். எந்த ஜோனோ அந்த எல்லா இடத்துலையெல்லாம் சாராயம் காய்ச்சறதில்ல. நிச்சயம் அந்த காய்ச்சக்கூடிய இடங்கள் தெரியும் யாருக்கு? போலீஸுக்கே தெரியும். ஆனால் அதில் நல்ல அதிகாரிகளை போது நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்லை, அந்த நபர்களை தொடர் கண்காணிப்பு. எந்த நபரோ அந்த நபர் தான். புதுசாலாம் கரையங்க எவனும் போக மாட்டான். அந்த தொழிலில் டச் இருந்தவன் தான் அதை திரும்பவும் செய்கிறான். அப்போ இதை செய்கிறது இப்போ நான் ஒரு சாதாரண நபர் ஐடியா அரசாங்கத்துக்கு சொல்லணுமா? இந்த வழிமுறையை கடைப்பிடித்திருந்தாலே இந்த 2வது அவலம் இன்றைய அவலம் நடந்திருக்காது. கடந்த அவலத்தோடு நின்று போயிருக்கும். இனியாவது அரசாங்கம் விழித்து கொண்டு அந்த மாதிரி நடைமுறையை செய்து இனிமேல் கள்ளச்சாராயம் சாவுகள் இங்கே நிகழக்கூடாது தன்னுடைய ஆட்சியில் என்பதை நினைத்து கவனமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரி, இது தவிர இந்த ஆமாம் அதை வசனத்தில் எழுதினேன், இப்போ தான் பார்க்குறேன். அதாவது என்ன இதில் முதல் குற்றவாளி யார்? சாராயம் காய்ச்சுவோன் தரும் பிச்சை காசு பெறும் எச்சை காவல்துறை தான் முதல் குற்றவாளிகள். அதுதானே உண்மை. அதை எழுதி வச்சேன். அவங்கள நினைக்கிறப்ப அவங்களால தான் இந்த உயிரிழப்புக்கு அவங்க தான் காரணம். இது என்ன அவங்க ஒழுங்காக வேலை செஞ்சுருந்தா எப்படி சாராயம் ஓடுங்க? ஆக அந்த பகுதியில் பிரிவிலிருந்து இந்த தடவை போலீஸுக்கும் பாடம் கற்பிக்கணும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பிரிவில் இதில் ஈடுபட்டிருந்த அனைவரையும் பணியை நீக்கமோ அல்லது பணி இடை நீக்கமோ செய்து உரிய தண்டனைகளை தர வேண்டும். அப்போ தான் அடுத்து இந்த காவல்துறையில் இருக்கிற கருப்பாடு இந்த மாதிரி வேலைகளை செய்யாது. இது சிக்கலான வேலை, நம்ம நாளைக்கு மாட்டிக்கிட்டால் எல்லாம் பதவி எல்லாம் போயிடணும் பயம் இருக்கணும். ஏன்னா காய்ச்சுறவனுக்கு மட்டும் கடும் தண்டனை அல்ல, காய்ச்சுவதற்கு காசு கையூட்டு பெற்றுக்கொண்டு துணையாக நின்ற காவல்துறையினருக்கும் அதில் சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட நபர்களுக்கும் கடுமையான தண்டனை அளிக்கப்படணும். அப்போ தான் எதிர்காலம் மாறு. ஆனால் இவங்க அதை செய்ய மாட்டாங்க. சரி, செய்யாமல் போங்க. இனிமேலாவது விழித்து கொண்டு நல்ல அதிகாரிகளை இந்த மது இந்த கள்ளச்சாரையை இந்த கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஜோன் போட்டு நேர்மையான அதிகாரியை போட்டு கரெக்டாக நான் சொன்ன மாதிரி போனால் நிச்சயம் கள்ளச்சாரையும் ஒழிக்கப்படும். ஏன்னா அதையாவது இந்த அரசாங்கம் செய்யணும். ஏன்னா இந்த மாதிரி இதில் போய் இவ்வளவு நொந்தில் போய் இப்போ தான் போன வாரம் ஸ்டாலினுக்கு சாதனை விழா முதல்வர்னு எடுத்தாங்க. முப்பெரும்புலான்னு சாதனை விழா எடுத்தாங்க. மக்கள் வேதனை விழா எடுத்துக்கொண்டுள்ளனர். ஏன்னா தமிழக மக்களே ஏன்னா முதல்வரை வேதனை தரும் முதல்வர் என்று குறிப்பிட ஆரம்பித்து விட்டனர். ஆக இதில் இன்னொன்று இந்த கூத்தெல்லாம் பத்தாதுன்னு இவங்க வேறு சில அடிப்பொடிகள், சில யூடியூபர், ஜால்ரா யூடியூபர் அண்ணாமலை டெல்லிக்கு தகவல் சொல்லிவிட்டார், கூடிய விரைவில் ஆட்சி கலைக்கப்பட்டு விடும். என்னடா காமெடி பண்ணுறீங்க? உங்கள் ஜால்ராக்களுக்கு அளவே இல்லையா? யூடியூபர்களில் எது நடக்காதுங்கிற அறிவு கூட இல்லையா? இதுக்கெல்லாம் ஆட்சியை கலைச்சிருவாங்க. ஐயோ ஐயோ, என்ன ரிப்போர்ட்டு கேட்பாங்க, என்ன நடந்தது, ஏன் ரிப்போர்ட்டு
உள்துறை அமைச்சரோ இது கேட்பாங்க, நிச்சயம் கேட்பாங்க. அதுக்கு ஆட்சியை கழிச்சிருவாங்க. இப்போ ஜால்ராக்கு ஒரு அளவா பண்ணுங்கடா நாட்டில். சரி. அதே சமயம் இந்த அரசு வந்து திருந்தாவிட்டால் 2026 மக்கள் நிச்சயம் சரியான பாடம் புகட்டுவர். இதுதான் என் மனதில் படுகிறது. ஆனால் என்னத்த பாடம் புகட்ட போகிறாங்க? வாக்காளர்கள் 300க்கும் 500க்கும் அலையும் இந்த கேடுகெட்டு வாக்காளரை வைத்துக்கொண்டு நாம் என்னத்தை சொல்ல? தமிழ்நாட்டின் தலைவிதி இதுதான் போல. ஆக ஒரு அரசு நல்லரசு அமைய வேண்டும்னால் மக்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். மக்கள் 300க்கும் 500க்கும் அலைபவர்களாக இருக்கும் பொழுது நல்லாட்சிகள் வருவது குறைவு தான், வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா இன்றைக்கி எதிர்க்கட்சிகளும் இருக்கிற நிலைமையில் இவங்க என்னத்தை ஆடினாலும் இந்த மக்களும் 300க்கு 500க்கு அலைகிறப்ப இவங்க தானே வருவாங்க. அதுதானே உண்மை. அந்த உண்மையும் சுட்டரிக்குது. சரி, ரைட்டு. ஆக மக்கள் தான் தங்கள் வாழ்வை நிர்ணயித்து கொள்ளுகிறார்கள். ஏன்னா ஜனநாயகத்தை இந்த மாதிரி பணநாயகத்துக்கு அடிமையாகிவிட்டு நல்ல அரசை எப்படி தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்பது ஐயம்தான். சரி, அது அன்றைக்கு பார்ப்போம். முடிந்தளவு இந்த அரசு இனியாவது விழித்து கொண்டு இந்த சாராயத்தை ஒழிக்கட்டும் என்று பணிவோடு கேட்குறேன். வேறு வழி இல்லை. இப்படியான பரிதாபம். இன்னொன்று சொல்லணும், இந்த சாராய இழப்புகளுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்கறதுங்கிறது அநீதியான விஷயம். ஏதோ ஒரு தற்கால ரெமெடிக்கு ஏன் கொடுக்குறீங்க? பயந்து போய் நம்மளை குற்றவாளின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சி கொடுக்குறீங்க. ஆனால் உண்மை என்ன? இவன் செய்த செயல் தவறு. நிச்சயம் 5 பைசா கொடுக்கக்கூடாது என்ன மனசாட்சிப்படி பார்த்தா. இருந்தாலும் அவர் செய்த தவறுக்கு அந்த குடும்பம் என்ன செய்யும்? தற்காலிகம் கொஞ்சம் சில இதுகளை செய்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 லட்சம் கொடுக்கலாம். சரி, ஏதோ ஒரு உதவி தேவை. 10 லட்சம் கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய அபத்தம். மக்களின் வரிப்பணத்தை எப்படியா சூறையாடுறது? நீங்கள் செய்த தவறு மறைக்கிறதுக்கு அள்ளி வீசுகிறதா? இது பெருங்குற்றம். காரணம் ஒன்று சொல்லுகிறேன். தன் வாழ்வாதார தொழிலுக்காக பட்டாசு தொழிலில் வருடத்துக்கு 20 பேர் சாகுறாங்க. அவங்க ஒன்றும் முறைகேடான தொழில் செய்யலாம். முறையாக லைசன்ஸ் அங்கீகாரம் பெற்ற பட்டாசு ஆலைகளில் வேலை செய்ய போகிறார்கள் தினக்கூலிகளாக. அது ஏதும் தெரியாத இந்த வேலை ஆபத்தான வேலை என்று தெரிந்தும் தங்கள் வயிற்று பிழைப்புக்காக போகின்றார்களே பட்டாசு ஆலை வேலைகளுக்கு பரிதாப மரணம் அடைகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் கொடுப்பது 2 லட்சம். இப்படிப்பட்ட கள்ளச்சாராய குடித்த தவறான நபர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பது போல் 10 லட்சம். இது மிகப்பெரிய அநீதி என்பதை அரசாங்கத்துக்கு சுட்டி காட்ட வேண்டும். ஏன்னா இனிமேலாவது இது முதல்ல சுத்தமாக ஒடுக்குங்க. அப்படி சேர்த்துட்டா ஏதோ தற்காலிக நிவாரணம் 2 லட்சத்துக்கு மேலே கொடுக்கவே கூடாது. ஏன்னா மக்களின் வரிப்பணம், ஏன் வரிப்பணம் இருக்குது, அதை சொல்ல எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் உண்மையிலே பட்டாசு ஆலை தொழிலாளர்கள் அவர்கள் பாவம் அவர்களெலாம் மரணம். ஏன்னா அவங்க தப்பான தொழில் செய்யலையே, வயிற்று பிழைப்புக்கு நியாயமான தொழிலுக்கு போகிறார்கள். ஆனால் அவர்கள் திடீரென்று விபத்துகளில் மரணம் அடைகிறார்கள். இது வருடம் 10 பேரோ 20 பேரோ பலியாகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த அரசாங்கம் கூடுதல் நிதி, அதாவது 5 லட்சத்துக்கு குறையாமல் 10 லட்சம் வரைக்கும் நிச்சயம் பட்டாசு தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது இந்த அரசுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் அதை செய்யட்டும். அந்த நல்லதையாவது இந்த அரசாங்கம் செய்யட்டும் என்று கேட்டுக்கொள்ளுவோம் எல்லாருடைய சார்பாக. வணக்கம் நேயர்களே.